விதை தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. அது ஊறின்னு இருக்கட்டும். தண்ணி சூடாகட்டும். ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரை லிட்டர் தண்ணி அப்படியே முழுசாக ஊற்ற வேண்டியதான். ரெண்டு இதில் பாதி பாதியாக ஊற்றுறேன், 2 கலர் போடுறதுக்கு. இதில் க்ரீன் கலர் போட்டுறேன், க்ரீன் எசன்ஸு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் 45 மினிட்ஸ் வச்சிடலாம். 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன், காயட்டும். ஆறின பாலில் கஸ்டர்ட் பவுட்ரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். ஆறின பாலில் போடுங்க, போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சூடான பாலில் போடாதீங்க, கட்டி கட்டி ஆகிடும். ஆறின பாலில் கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றணும். பாலில் சர்க்கரை 1 கப் போடுறேன். பால் நல்லா காஞ்சிடுச்சு, சர்க்கரையும் போட்டாச்சு. இப்போ கஸ்டர்டை ஊற்றிடலாம். நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். ஒரு கொதிச்ச உடனே இறக்கிடலாம். போதும், கொதிச்சிருச்சு. இறக்கி ஆற வச்சிடலாம். நம்ம இப்போது ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போடுங்க. 2 தடவை நல்லா அலசிடுங்க. அலசிட்டிங்கன்னா அந்த பசப்பு போயிடும். இது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பிசுப்பு தன்மைலாம் போயிடும். ஜவ்வரிசி ஒன்று தனித்தனியாக இருக்கும். இப்போ இதை பாலில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ இதை பாலில் சேர்த்துடலாம். ஜெல்லி செட் ஆகிடுச்சி. ஃப்ரிட்ஜில் 3/4 மணி நேரம் வச்சு எடுத்துருக்குறேன். நல்லா செட் ஆகிடுச்சி. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பால் நல்லா ஆறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துன்னு வந்திருக்கிறேன் நான். இப்போ நம்ம சப்ஜா விதையை போட்டுடலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசி சேர்க்குறதுனால உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சி. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கஸ்டர்டு ஜெல்லி சர்பத் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.